எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோ நான் போடுற காரணம் என்ன தெரியுமா? ஒரு சோசியல் மீடியா ஓப்பன் பண்ண ஒருத்தர் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அவர் யாரும் இல்லைங்க, நம்ம தனுஷ் சார் தான். ஒரு 2-3 நாளாவே பார்க்குறாங்க அவரை பற்றி தப்பான ஒரு வீடியோ போகுது. அந்த ஹீரோனிக்கு லிங்காக இருக்கா, ரெண்டாவது மேரேஜா, இவ்வளோ பெரிய பையனை வச்சுட்டு மேரேஜ் அப்படி இப்படின்னு தப்பாக பேசிட்டு இருக்கீங்க. அவர் செயின் மேரேஜ் பண்ணுறாரா பண்ணலையா அவர் பர்சனல் விஷயம், அதை பற்றி நம்ம பேசவே நமக்கு ரைட்ஸ் கிடையாது. கரெக்டாக நம்மளுக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. நம்ம வீட்டு பிரச்சனையை பார்க்காம மற்றவங்க வீட்டு பிரச்சனையை நம்ம ஏங்க பார்க்கணும் சொல்லுங்கள்? நான் எப்பயும் சொல்கிறேன், நான் தனுஷ் சார் ஃபேன் இல்லை, விஜய் சார் ஃபேன். ஓகேவா? நானும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அவரும் ஐஸ்வர்யா மேடம் ஒன்றா இருக்கப்போ அவரை பற்றி தப்பாக பேசுனீங்க. அப்புறம் நயன்தாரா கூட தப்பாக பேசி அப்படின்னா ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் உங்களுக்கு தேவை சொல்லுங்கள்? தனுஷ் சார்னு இல்லை, நிறைய பேரை பற்றி அவங்க குடும்பத்து விஷயத்தை, அவங்க பர்சனல் விஷயத்தை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு அப்படி ட்ரெண்டிங் ஆகி லைக்ஸ் வாங்கி அப்படி பெரிய ஆள் ஆகணுமா சொல்லுங்கள்? நான் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லவா, உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு அதை எடுத்து வீடியோ போடுங்க. அதை நிறைய பேர் பார்த்து அது நல்லா இருந்தால் நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு மற்றவன் வாழ்க்கையை நோண்டி அந்த வீடியோ போட்டு அவன் மனசை கஷ்டப்படுத்தி நீங்கள் அழகாக வீடியோ போட்டு போயிருவீங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுமா? அந்த வீடியோ பார்க்கப்போ அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? அவங்களுக்கு பசங்க இருக்குது, குடும்பம் இருக்குது, அவங்களும் மனசுங்க தானே. கரெக்டா இல்லையா? உங்கள் கஷ்டம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குடும்பத்தை நோண்டினா உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும், அதே மாதிரி அவங்க குடும்பமும் வலிக்கும், அவங்களும் மனசுங்க தானே. ஓகேவா? தயவுசெய்து உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டே என்ன வேணாலும் பண்ணுங்க. அது நிச்சயம் ஒரு நாள் சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் மற்றவனை குறை சொல்லி கிண்டல் பண்ணி அவன் வாழ்க்கையை நோண்டி அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி வச்சிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அந்த ஸ்பீடில் போயிடும். ஓகே? தயவுசெய்து யார் மனசையும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்கள் திறமையை வளர்த்துங்க, நல்லா உழைங்க, நிச்சயம் பெரிய ஆளாவீங்க. சரியா? தயவுசெய்து இது வந்து நான் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை. மற்றவங்களை குறை சொல்லாதீங்க, மற்றவங்க வாழ்க்கையை நோண்டி பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் பாருங்கள், மற்றவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே? உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லைனா ஓரமாக ஒதுங்கி போயிருங்க. ஓகே? தேங்க்யூ.